ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதமா இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீது அபிமெலேக்கு என்ற ராஜாவுக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அவனால் துரத்தி விடப்பட்ட போது பாடின ஒரு சங்கீதம் சொல்லி மேல போட்டிருக்குது. அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்னாடி தாவீது ராஜா போறாரு. ஒரு பைத்தியக்காரனை போல் நடிக்கிறார். நடிச்ச உடனே அவன் சொல்றான், இந்த பைத்தியக்காரனை எதுக்கு நீ கொண்டு வந்த, இவனை கொத்தி விடுங்க சொல்லி அவர் சொல்றார். அப்போது தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடின ஒரு சங்கீதம். இதுல உண்மையிலே சொல்றேன், இந்த சங்கீதத்தை நீங்க படிச்சீங்க சொன்னா எல்லா நேரத்திலும் யார் ஒருவர் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்கிறார்களோ, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? முதல்ல சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என். அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? ஒரு மைக் அடிக்கணும். கர்த்தருக்கு சொல்றோம், தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவன் சொல்றா சங்கீதக்காரன், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, நீங்க தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்றது வேற. ஆனா தேவ சமூகத்திலும் சரி, சும்மா எங்கன்னா உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, நீங்க உள்ளத்துல ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க கர்த்தர் உங்களோட இடைப்படுகிறவராக இருக்கிறார். சில பேர் நான் பார்ப்பேன், சும்மாவே ஸ்தோத்திரம் பண்ணிருப்பாங்க, ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதுதான் நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது என்ன சொல்றோம், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு சொன்ன எதுக்கு? அது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வெறும் ஸ்தோத்திரம் சொல்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றார். கர்த்தருக்கு ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் அநேக அற்புதங்களை இந்த 34 சங்கீதத்தில் செய்யறார். எனக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பயம் நீங்கணும், என்னுடைய வியாதி மாறணும், என் வெக்கம் மாறணும், என் போராட்டம் மாறணும், என் துக்கம் மாறணும்னு சொன்னா இன்னிலிருந்து ஸ்தோத்திரத்தை நீங்க ஆரம்பிங்க. இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சீங்கன்னா வேற சிந்தனை உங்களுக்குள்ள வராது. இல்லையா சொல்லுவோமா? முதலாவது காரியம், ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகா சொல்றார். ஏன்னா அவனை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அதை பாதுகாத்த போது அவன் பாடின ஒரு சங்கீதம் எக்காலத்திலும். அப்படி என்ன அர்த்தம்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுமா. நீங்க சொல்லுவோமா? யோபு போல பிரச்சனை வந்துச்சு, யோபு கூட சொன்னான், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, எங்க போனாலும் சரி, படுத்தாலும் சரி, ஸ்தோத்திரம் 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 சொல்லும்போது உண்மையிலே சொல்றாங்க, வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார், கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் ஒரு சம்பவத்தை சொல்றார், ஸ்தோத்திரம் பண்றதுனால என்ன நடக்கும் அது சொல்லிட்டு அவன் சொல்றான், அவர் துதிய போது என். மனுஷனை துதிக்கிறத விட்டுருங்க. இந்த மனுஷன் அவர், இவர் பெரியவர், அவர் பண்ணுவார், இவர் செய்வார், அவர் செய்வார், நோ நெவர். ஆண்டவரை துதிக்கணுமா? இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவரை துதிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு துதிச்சோம். உயிரோடு எழுந்த தேவன், இன்றைக்கும் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் நாமத்தை மையப்படுத்தி அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? இரண்டாவது சொல்றது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா நேர்மை பாராட்டும், சிறுமைப்பட்டதை கேட்டு மகிழ்வார்கள். நீங்க எல்லாம் யாரை நீங்க அதை மேன்மைப்படுத்துறீங்களோ இல்லையோ, கர்த்தரை நீங்க உங்க ஆத்துமாவில் மேன்மைப்படுத்தும் பொழுது இதை கேட்கிற மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? மகிழ்வாங்க. பைபிள்ல முதல்ல அவர் சொல்றார், இந்த ஸ்தோத்திரத்தை பண்றதுனால என்ன நடக்க போகுது. நான் திரும்ப சொல்றேங்க, இந்த சங்கீதம் உங்க வாழ்க்கையில அப்படியே பறிக்க போகுது. இன்னிலே மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஸ்தோத்திரம் 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 அப்படி பண்ணிக்கிட்டே இருங்களேன், உங்க ஆத்திரம்லாம் மாறிடும். உங்க கனவை திட்டமோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 10 ஆயிடுச்சு 11 ஸ்தோத்திரம் அப்படின்லாம் சொல்ல வேணாம். மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தருக்கு இனிய செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண வேற வார்த்தை வந்துடும். அதை சொல்றாரு, என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்க, நான் ஒருமித்த ஒரு நாமத்தை. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் எனக்கு நீங்களாக்கிட்டார். இப்ப நிறைய பேர் பயத்தோட உட்காந்து, போன வாரம் நான் கேட்டேன், யாரெல்லாம் பயத்தோட உட்காந்து பார்த்தா என்னையும் சேர்த்து எல்லாம் கை தூக்குதுங்க. எல்லாமே ஒரு பயம் இல்ல. 2026 என்ன நடக்குமோன்ற ஒரு பயம். நான் உண்மையிலே சொல்றேன், ஸ்தோத்திரத்தோடு கூட அதிகாலை வேலை நீங்க தேடுறீங்க, நீங்க தேடுறது வந்து பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு ஜெபம் பண்றீங்க. உண்மையிலே சொல்றோம், உங்க வாழ்க்கையில தேவன் பயத்தெல்லாம் நீக்கி அநேக அற்புதங்களை செய்ய போறார். அப்போ எங்களுக்கு போன்ல நாங்க ஜெபம் பண்ணாலும் செய்ய மாட்டாரு, செய்வார். நீங்க தனிமையில ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன். சில பேர் என்னென்னமோ தேடி கொண்டிருக்கிறாங்க, பொருட்களை தேடுறாங்க, ஆசீர்வாதத்தை தேடுறாங்க. வேணாம், முதலாவது தேடு ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம். ஆமா, முதலாவது தேடு ராஜ்யத்தை தேடணும். காலையில எழுந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு என்னன்னு கேட்கக்கூடாது. காஃபி டீ சாப்பிட்டு அடுத்து என்ன தேடணும் சொன்ன தேவ சமூகத்தை நீங்க தேடணும். காலை எழுந்த உடனே முழங்கால் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உண்மையிலே சொல்றாங்க, அவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆகிடுவார். உங்க பிள்ளைகளை குறித்த பயம், உங்க வருமானத்தை குறித்த பயம், உங்க கடன் பிரச்சனைகளை குறித்த பயம், உங்க சரித்திர வியாதியை குறித்த பயம், இல்ல வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ குறித்த பயம், எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்குவார். அதான் சங்கீதக்காரர் சொல்ற, நான் கர்த்தரை தேடுனேன், நான் கர்த்தரை தேடுறதுனால என்னுடைய செவி கொடுத்தார். அவர் செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆகிட்டார். உண்மையிலே சொல்றேன், நீங்க யாரெல்லாம் நீங்க பயத்தோடு எனக்கு தெரியாது. அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படுங்க, கண்டடைவீர்கள், தட்டுனா திறப்பாரு. அப்ப காலையில ஆண்டவர் சமுதிரம் செய்யணும், தட்டணும். ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி தட்டும் பொழுது அவர் செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக போறார். கதல சொல்லுங்க, இனி முதல் கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரத்தோடு தேடுங்க, நம்ம எல்லா பயமும் மாறப்படும். யாரும் கை கொடுத்து சொல்லவே இல்லை, அதையும் சொல்றீங்க, யாரும் கை கொடுத்து சொல்லவே இல்லை. அவ்வளவு உஷாரா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். தலையை சொல்லுவோமா? அப்ப முதலாவது என்ன செய்ய போறாரு? பயத்தை நீக்க போறாரு. எப்போ? ஸ்தோத்திரத்தோடு கூட அதை தேடும் பொழுது. ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நீங்க தேடும் போது எல்லா பயம், என்ன பயம், எந்த பயமா இருந்தாலும் சரி, பிசாசினால் வருகிற பயமோ, சத்துருக்களால் வருகிற பயமோ, நம்ம சொந்த ஜனங்களால் வருகிற பயமோ, இல்ல வேலை ஸ்தலத்துல மேனேஜர் மூலமா வருகிற பயமோ, இல்ல வேலை செய்யும் போது இருக்கிற பயமோ, எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி உங்களை கண்டு அவங்க பயப்படுற மாதிரி செஞ்சுடுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. இவங்க உடனே நம்ம சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அந்த பயம் வந்துடும். ரெண்டாவதாக சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு கூட நான் அவரை நோக்கி பார்த்தேன். எப்படி பார்க்கறது? தேவ சமூகத்துல ஒண்ணு ஜெபத்துல பார்க்கலாம், ரெண்டாவது வேதத்தை வாசிக்கும் போது நம்ம கண்கள் திறக்கப்படுது. சில பேர் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிக்காம போயிருக்கீங்க. வேதத்தை யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ, உங்க மேல 1000 பிசாசு இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, 1000 பிசாசு இருந்தாலும் சரி, நீ வேதத்தை உன்னை பிசாசு உன்னை படிக்க விட மாட்டான். நீங்க வேதத்தை நீங்க படிக்கணும்னு சொன்னா வெறும் ஜெபம் மட்டும் நம்ம வாழ்க்கையில போதாது. நீங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், அது முக்கியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல வேதத்தை அதிகமா வாசிக்கணும், சத்தத்தை கேட்கணும். ஒருவேளை படிக்க முடியாம இருந்தா இப்ப நிறைய வீடியோக்குள்ள ஆடியோக்குள்ள வசனம் வந்து கொண்டே இருக்குது. காதுல படிச்சுட்டீங்கன்னா அழகா வசனத்தை சொல்லி 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 நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஒண்ணு வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. இந்த வேதத்தினுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தவர் சங்கீதக்காரன் சொல்றாங்க. வேதத்தில் ரகசியங்களை நாம் என்ன செய்யணும்? பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவ இந்த பூமியை பார்த்து அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பன்றி குறித்து ஒரு கதை சொல்லுவாங்க.
அதுக்கு வந்து பூமியே பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படியே கிழங்கு நோண்டி நின்று அப்படியே பூமியை தான் பார்த்துட்டு இருக்கும். அதை அடித்து தூக்கிட்டு போகும்போது மல்லாக்க அப்படி பார்க்குமா. அப்போ தான் நினைக்குமா, ஐயோ இவ்வளோ பெரிய வானம்லாம் இருக்குது நமக்கு. நம்ம பூமியே பார்த்து கொண்டு இருந்தோமே. சிலர் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம், உலக காரியங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம், உலக சிற்றின்பங்களே நோக்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வானத்தையும் கொஞ்சம் நோக்கி பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சீயோனில் இருக்கிற தேவன், ஒரு எருசலேமின் தேவன். அவர் நோக்கி நீங்கள் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க வெட்கத்தோடு கூட வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நல்ல வசதி இல்லை, சொந்த வீடு இல்லை, வாடகையில் இருக்கிறோம், இல்லை சரித்திர சில போராட்டங்கள், இல்லை கடன் பிரச்சனை, பல போராட்டங்கள், வேதத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் இந்த வசனம் தீர்க்க தரிசனமான வசனம். நான் எழுதி வைத்து பிரசங்கம் பண்ணல, ஆவே நான் சொல்றது நான் அப்படியே சொல்றேன். நான் எழுதி வைத்த பிரசங்கம் வேற. இல்லையா சொல்லுவோமா? இந்த மாதம் வாக்குத்தத்தை தான் நான் கொடுக்கலாம் சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த 34 சங்கீதத்தின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல அவரை தேடும் பொழுது ஒரு பயம் போயிடும். தேடும் போது ஆமா, அதிகால வேளையில என்னை தேடுனை. அப்ப அது கீழே ஒரு வசனம் இருக்குது, ஐஸ்வர்யமும் கனமும் என்னால் வருகிறது ஆண்டவர். அவர் ஐஸ்வர்யமும் கனமும் என்னால் வருகிறது. நாம பாடுறோம், துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை. எல்லாத்தையும் அவர் பாடுற பாட்டு தொண்டை கட்டுது. அப்ப என்னன்னா நம்ம என்ன பாடுறோம்? பிறந்தார் கந்தை துணியோ சிலுவையே நோக்கி பார்த்துக்கிறோம். இல்ல, அப்பா ஆசீர்வாதம் உள்ள தேவன், வானங்களுக்கு சிங்காசனம். அப்போ அந்த நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிங்க, அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது. அவரை அதிகாலை தேடும் பொழுது என்ன செய்வார் ஆண்டவரே? என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுனை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் இடத்துல உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் காட்டிலும் என் பலன் நல்லது, சுத்த வெளிய பார்க்கலாம். அப்ப என்ன, நான் எல்லாம் அவரே கொடுக்க போறாரு. அப்ப உங்க மகன் என்ன ஆகாது, வெட்கப்படவே. நான் உண்மையிலே சொல்றேன், நான் சொல்ற தீர்க்க தரிசனமா சொல்றேன், இனி உங்க மகன் வெட்கப்பட்டு போவது. நீங்க சொல்லுவோமா? வெட்கத்தை எல்லாம் மறக்க போறீங்க, வெட்கத்தை எல்லாம் மாத்த போறாரு. முகம் வெட்கப்பட்ட முகமா இல்லை. மூணாவது சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோட அவரை கூப்பிடும் போது அவர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்கள் என்னது? நம்ம சூழ்ந்து நெருக்கி இருக்கிற சில போராட்டங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இடுக்கண்கள் அதான். அப்ப என்ன கூப்பிடணுமா? கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது நின்ற ஆண்டவர், நீ காலையில எழுந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஏசப்பாவை கூப்பிட்டு பாருங்களேன், அவனுக்கு மட்டுமா இறங்குவாரு, உங்களுக்கும் இறங்குற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவன். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும்
என்ன செய்யணும்? யாரெல்லாம் தேட போறீங்க? இங்கிலேருந்து அவர் கொஞ்சமா தேடுறேன். தேடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பார்க்கணும். மூணாவது கூப்பிடணும். மைண்டில் வச்சுங்க. தேடணும், பார்க்கணும், கூப்பிடணும். கூப்பிடும் போதெல்லாம் அவர் அருகில வந்து உதவி செய்கிறது தேவன். அது ஸ்தோத்திரத்தோடு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கூட்டம் வச்சாங்க, பெரிய கூட்டம். அப்போ அதுல உணவு கொடுக்குறேன்னு சொல்ற உணவு கொடுக்கல. அதனால நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, வேற வழி இல்லை, எல்லாம் கர்த்தர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கட்டாரு. எல்லாம் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு அப்படியே பண்ணிக்கினே இருக்கிறாங்களாம். ஒரு மணி நேரம் கழிச்சு பெரிய மாட்டு வண்டி வந்து அங்கே நினைச்சோம். மாட்டு வண்டி நின்னவரே அதில் மூட்டை அரிசிங்க, பருப்புங்க எல்லாம் வந்து இறங்குதான். என்ன சொன்னா, ஒருத்தர் சொல்ற திடீர்னு என்னவோ தெரியல, இந்த கூட்டத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஏவனாரு, நான் இதை வந்து அனுப்பிச்சுக்கிறேன் ஒரு செஞ்சார். அப்பதான் அந்த பாட்டு எழுதுது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை துதிப்பேன். ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் இன்னொரு பாட்டு இல்லை தெரியுமா, மனிதர் என்னை கைவிட்டாலும் அந்த பாட்டு தெரியுமா? நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு காரியம் இருக்குது. ஒரு சில நேரத்தில் பாட்டு சொல்லுவாங்க, நான் கண்ணீரோடு இருக்கும்போது அந்த பாட்டை எழுதுனோம், நான் வேதனையோடு இருக்கும்போது அந்த இவர் மோசராஜா சொல்லுவார், தனிமையின் பாதையில் தகப்பனே. ஏன்னா அந்த வியாதி வந்துச்சு, காலை எட்டி ஒதுக்கிறாராம், ஒதுக்கிட்டு தெரியல, காலெல்லாம் மறுத்து போச்சு, பயங்கரமான சுகரு, பயங்கரமான போராட்டம். அப்போ அவர் சொன்னார், எத்தனை பாசம் என்னேன். ஆண்டவர் கிருபையா ஒவ்வொரு வருஷத்தை வரல கத்திர அப்படித்தான் நடத்துறார், நம்பியும் கத்திர அப்படித்தான் நடத்துறார். அடியா சொல்லுவா. அப்ப குஷ்டரோகம் வந்துட்டு, அப்பெல்லாம் குஷ்டரோகம் வந்து பெரிய வியாதி, இப்ப இருக்கு அவ்வளவு கிடையாது, சுகமாக்கிறாங்க. அதை அப்ப யாரும் கிட்ட கூட போக மாட்டாங்க, வீட்டோட சேர்க்க மாட்டாங்க, அவர் தொலைச்சி வச்சுட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போ. நல்லா சொல்லுங்க, கவனிங்க பிரியமானவர்கள. அவர் துரத்தி அடிச்ச உடனே அவரு நேரா போயிட்டாங்க. போகும்போது சபையில் ஆறாம் நடந்து கொண்டிருந்தோம். அப்ப இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டாரு, குஷ்டரோகி சுகமாயிட்டார்கள். இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது அவர் தூரம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சபை முடிஞ்ச பிறகு சொன்னாராம், ஐயா எல்லாரும் என்னை துரத்தி விட்டாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்னை சேர்ந்து துரத்தி விட்டாங்க, என் வீட்டுக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி, அதனால் எனக்கு சமாதானம் இல்லை. அப்போ சொன்னாரா, நீங்கள் இங்கேயும் கூட தெரிசுங்க, தங்கிக்குங்க, ஆராதனில் கலந்துக்குங்க. இந்த வார்த்தை என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆண்டவர் விசுவாசிங்க, உங்கள் நோய்களை கத்த சுகமாக்குவா. சொன்ன உடனே விசுவாசிக்க ஆரம்பிச்சாராம். உண்மையிலே சொல்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எழுதின பாட்டு தான். எனக்கு இந்த உலகத்துல யாருமே வேண்டாம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க, ஒரு வியாதி வந்தவர் கைவிட்டுட்டாங்க, ஆனா என் இயேசு கைவிடல. சுகமான பிறகு எழுதினாராம், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமி சமழுகி மாறிட்டாலும் மனிதர்
கைவிட்டுருவான். நான் திரும்ப சொல்றேன், அதான் அவர் பாடினார், வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். மனுஷெல்லாம் கைவிட்டுருவான், சீக்கிரம் போகாம இருக்குது அப்படின்னு கூட மனுஷன் மைண்ட் நினைச்சுப்போம். மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணணும். கலையா ஒரு தொந்தரவு வேலை ரொம்ப மனசுல இருக்கும். ஆனால் வெளியில் என்ன செய்வோம்? இப்பயே நடக்கிற சம்பவம் சொல்றேன். 2 நாள் வியாதியஸ்தன்னா என்ன பண்ணாங்க? தூக்கி நிக போட்டாங்க, குடத்தாட்ட போட்டாங்க. 38 வருஷமா யார் பாதுகாத்து கடுத்த படிக்காக இருக்கிறோம். எல்லாமே போய் நெவில் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாக நேசிக்கிற ஒரு சிலர் உண்டு. அன்னைக்கு சொல்லுவா, ஒரு சிலர் உண்மையாகவே நேசிக்கிற அப்படி உண்டு. அதனால தான் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த அன்னை தெரசா தான், கிரகம் ஸ்டெயின்ஸ், அன்னை தெரசா, இவங்க எல்லாமே அந்த குஷ்ரோகிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? நோயெல்லாம் இது பண்ண மருந்து போட்டு அவங்களை காப்பாற்றும்படியாக ஆண்டு அவளுக்கு ஒரு இலக்கத்தை வச்சார். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, தகப்பன் தாய் எப்படி இருந்தாலும் அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க பூமியில. இல்லை உங்களை கத்தரை ஆஸ்வதிப்பார். 3வதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இருந்தவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, பேய்க்கு பயப்படுறீங்களோ, பிசாசுக்கு பயப்படுறீங்களோ, இல்ல மனுஷனுக்கு பயப்படுறீங்களோ, யாருக்கெல்லாம் பயப்படுங்க. ஆனா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோ எப்படியோ சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவோம், டக்குனு வாயில வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரி சிறியோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதம் சொல்லுது. 1-2 வாசிக்கணும், அதுல வேற மாதிரி போயிடும். அதுக்கு அடுத்த வசனம் வாசி பாருங்களேன். இஸ்ரவேலரே கர்த்தரை நம்புங்கள், நம்பு, அவரே அவருக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் பார்க்கலாம் என்ன? கர்த்தரை நம்புங்கள், அவரே அவருக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவருக்கு துணையும். அப்புறம் போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இதாங்க ரகசியம். ஏன் ஒரு சிலர் ஆஸ்வதிக்கப்படுறாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆஸ்வதிக்கிற தேவன். அதான் சொல்றாரு பாருங்களேன், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. ஆமா, அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மனத்து கர்த்தர் விலக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வந்துருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். எத்தனை பேர் கர்த்தரை டேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த ட்ரெயின்ல போகும்போது டக்குன்னு வருவான், ஒரு டசன் 10 ரூபாய் வாங்கிங்க, டக்குன்னு ஒரு கட்டை போட்டு ஒரு பீஸ் கொடுப்பான். சாப்பிடுறதா வாங்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது, ஒரு டசன் கொடுக்கணும். வீட்டில் வந்து பார்த்தா பிடிக்காது. அவனுக்கு தெரியும் போகுது எது கொடுத்தா இவனுக்கு ஏமாறுவாங்க. ஏசுனார் அப்படி ஏமாத்துறவர் இல்லை. நீ ஒரு தடவை ருசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் மாறவே மாறாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சில பேர் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் செஞ்சா எங்க அம்மா செய்யற மாதிரி வராது சொல்லுவாங்களா? திரும்ப சொல்லுவாங்க, என்ன செஞ்சாலும் எங்க அம்மா டேஸ்ட் மாதிரி வராது, அந்த டேஸ்ட் மாதிரி வராது, இந்த டேஸ்ட் மாதிரி வராது, இந்த டேஸ்ட் வேற. ஆனா இயேசுவை டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு எந்த டேஸ்ட்டுமே பிடிக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லா சூழ்நிலையும் உனக்கு அவர் நல்லதே செய்கிற தெய்வம். அவர் ஒருபோது கெட்ட தெய்வம் இல்லை. எனக்கு வந்து நீ என்ன செய்யணும்னா உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படிலாம் கிடையாது. நீ எது செஞ்சாலும் செய்ய காட்டிய உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி. எப்படி டேஸ்ட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துமஸ் வருது, எப்படி டேஸ்ட் பண்ணீங்க? மொத்த கேட்க நீங்களும் தின்னுபிட்டு வாங்கி தின்னுங்க. மொத்த பிரியாணி நீங்களும் தின்னு ஐயோ முடியல அப்படிங்களா? எப்படி டேஸ்ட் பண்ணீங்க? ஏசு எப்படி பட்டுவாரு? எல்லாருக்கும் கொடுக்குறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல பண்டிகைகளை ஒருத்தருக்கு கொடுங்கட பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி அப்படியே கொட்டுவாங்க முன்னால. ஐயா சொல்லுவோமா? அவ என்ன கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். சில பேர் நேற்று ஒருத்தருக்கு மலேசியாவுக்கு போன் பண்ணாங்க ஒரு சிஸ்டர். நான் பேசிட்டு இருந்தேன். ஐயா இலங்கையை நினைக்கும் போது எனக்கு கண்ணீரா வருது ஐயா. நானும் சொன்னேன், ஆமா சிஸ்டர், நான் கூட பார்த்தேன். யானை மேல ஒரு புலி ஏறி உட்கார்ந்து எல்லாம் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல. சில மிருகங்களை காப்பாற்றி விடுது வெளியே. ஒரு யானை வந்து ஒரு மானை தள்ளி விடுது, இந்த வெள்ளத்துல இருந்து தப்பி போயிடுது. அப்போ அந்த சூழ்நிலை மாறும்போது மிருகங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செய்யுது. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆமா பாஸ்டர் நான் சொல்லி அவனுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் சில காரியங்கள் பேசணும் நாங்கள் ஊழியத்தை குறித்து. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பாரமாகுது. மலேசியாவுக்கு இருக்கிறவங்க இலங்கை குறித்து ஒரு பாரம். நம்மளும் பக்கத்தாங்க, இலங்கை பக்கத்தாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 700-800 பேர் எங்க இருக்கானு தெரியல. அவருக்கு பயங்கரமான வெள்ளம் அந்த தேசத்தை பயங்கரமா சீரழித்து இருக்குது. நம்மளும் தான் நினைச்சுக்கோம், அப்பா நம்ம மெட்ராஸ் வரலப்பா போயிடும் அப்படியே மாறி போயிடுச்சுப்பாங்க. நம்ம சில சந்தோஷம் இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை கிருபையா பாதுகாத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சில பேர் ஒரு சொட்டு ஊதாவோட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. மழை லைட்டா தூர்னால வர மாட்டாங்க. மழை வந்துச்சு ஆயிட்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் வெள்ளத்திலே ஆராதிங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மழை வரும்போது இது வரைக்கும் இருக்கும். நாங்கள் எப்படி தான் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் ஒய்ஃபு கேட்டு பாருங்க, இவ்வளோ தூரம் இடுப்புல போவோம். இடுப்பு அளவில் நடந்து போய் அப்புறம் துணிகள்லாம் இது பண்ணி உழைச்சிட்டு அப்புறம் உள்ள போய் உட்காருவோம். கொட்டா போகலாம், கொட்டா சபை. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இருந்து விசுவாசம் தான் கர்த்தர் வைக்க பாதுகாக்கிறார். நம்ம வேதம் சொல்ல கர்த்தர் நல்ல விசுத்து பாருங்க. அதுமாதிரி நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அப்புறம் 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்துருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு, ஆமா பயப்படுறவங்களுக்கு என்ன செய்வாராம்? முதல்ல ஆண்டவரு என்ன சொல்றாரு? குறைவில்லாமல் பாதுகாக்கிறவர். ஏன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுத்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மை குறைவிடாது. ஏன் நன்மை கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஒரு நன்மை அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நன்மை குறைவிடாது, ஒன்னும் குறைவில்லை. சில பேர் கேட்டு பாருங்க, உனக்கு என்னமா குறை? எதுக்குடா குறை? நான் சந்தோஷமா இருக்கிறேன். 100 நிலந்தது எனக்கு. இந்த பக்கம் திரும்ப நான் பிரிச்சு இந்த பக்கம் 2 ஏசிக்குது, அந்த பக்கம் 4 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாத மாதிரி பாக்குறீங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த பக்கம் பார்த்தா 10 ஏக்கரு, அந்த பக்கம் பார்த்தா 50 ஏக்கரு அப்படின்னு வாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஆவிக்குரிய பிளெஸிங் உனக்கு எல்லாமே வந்து கர்த்தர் முழு திருப்தியாக கர்த்தர் நடத்துவார். உனக்கு ஒரு குறைவு இருக்காது. சாப்பாட்டுல குறை வைக்க மாட்டாரு, துணிமணியில குறை வைக்க மாட்டாரு. எல்லாவற்றும் குறைவு நிறைவாக்குகிற கர்த்தர். அறிவிய சொல்லுவோமா? அப்பெல்லாம் சபைக்கு என்ன செய்வோம் தெரியுங்களா? ஒரு குடி அரிசி எடுக்கும் போது அரிசி கொடுக்கும் ஒரு குடி எடுத்து செய்வாங்க, கர்த்தருக்காக வச்சுக்குவாங்க. அப்ப என்னன்னா அல்ல 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 குறையாம கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு. இது யாரும் அப்படி வைக்கிறதுங்க. அதுவே நான் சொல்றேன், எல்லாவற்றையும் ஒரு குடி வைப்பாங்க. நான் கிராமத்துல ஒரு சபைக்கு போனேன் பிரசங்கம் பண்றதுக்கு. நைட்டு ஒரு பிரசங்கம், காலையில் ஒரு பிரசங்கம். காலையில பார்த்தா மூட்டை மூட்டையா நிக்குது, லைனா கூட கூடியா நிக்குது. ஒரு கூடையில கம்பு இருக்குது, ஒரு கூடையில கேழ்வரகு இருக்குது, ஒரு கூடையில சேலை இருக்குது, சோளம் இருக்குது. அவருக்கு என்ன காணிக்கை தெரியுமா? பாஸ்டருக்கு இதான் காணிக்கை. மொத்தமா மூட்டை கட்டிட்டு ஒரு மூட்டை எடுத்து போறேன். நான் எடுத்து என்ன பண்றதுங்க? மொத்தமா மூட்டை கட்டி பஸ்ல எடுத்து போறேன். இதான் எனக்கு முதல் விளைஞ்ச கனியை ஆண்டவர் கொடுத்துறாங்க. அப்புறம் ஜனங்களுக்கு எவ்வளவு ஒரு இது எடுத்தீங்களா? முதல்ல விளைகிற தானம் யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்போ வாசிங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்செடுத்து, ஏன் தாழ்ச்சது பட்டினியா இருக்கும்? அதால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ரொம்ப தான் இருக்கும். ஆனா தாய் சிங்கம் தான் போயிட்டு என்ன செய்யும்? வேட்டையாடி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு போடும். அப்ப நீ சும்மா இருந்தா கூட உனக்காக எல்லா நன்மைகளையும் செய்கிற ஆண்டவர், தாய் போல உள்ள பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தகப்பனை போல பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்றது 18-13 வசனத்தை வாசிக்கும் போது 12 வாசிங்க. நன்மையை காணும்படி
ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை யாரும் அதிகமா வாழ ஆசைப்படுறீங்களோ அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்படின்னா என்ன? யாரை குறிச்சு என்ன செய்யக்கூடாது? 4 பேர் கூடனா முடிஞ்சு போச்சு. பாஸ்டரும் கூடனா கூட சரி, 4 பேர் கூடனா யார் பத்தியாவது ஒருத்தர் வச்சுக்குவோம், தெரியுமா உங்களுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. அது மாதிரிலாம் பேசாதீங்க. தேவ சமூகத்தில் எது வந்து ஸ்ட்ரெயிட்டான செய்யுங்க. பேசி எல்லாவற்றையும் மறக்கிற ஆளுகள் தான் நம்ம. அலேலியா சொல்லுவோமா? என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள வரணும். அதெல்லாம் பேசாம இருந்தா ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். 3ஆவதாக சொல்லுது, 4ஆவது சொல்லுது, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமா இருக்குது. அப்படி செவிகள் கூப்பிடுதலுக்கு எல்லாம் ரைட்டு. ஆனா உடல் வசம் சொல்றேன், நீதிமன்றம் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டவர் அவர்களுக்கு எல்லா விதத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இல்ல 19 மட்டும் வாசிங்க. ரைட்டு. நமக்கு அதாவது ஒரு நல்ல கவனிங்க. உங்க வீட்டுல ஆண்டு பிரசன்ஸ் இருக்குன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டுல இருக்கிறார், எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரச்சனை நிறைய வருமா? யாருக்கு? அப்புறம் அவங்க வீட்டுல நான் சொல்றேன், இங்க தூதர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்க எப்படி உங்க வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா வெரி குட். ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நானே யோசிப்பேன், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒரு மாதிரி நம்ம மைண்டே ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உள்ள நுழையும் போது நமக்கு சமாதானம் இருக்கும். 2வது சில நேரத்தில் ஆண்டவனை செய்வார் தெரியுமா? உன்னை தடை பண்ணுவார் சில காரியங்களுக்கு போகும்போது. போனா நீ நல்ல வேலை போயிருந்தா நீ அவுட்டு, போகாம ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சில காரியங்கள் நம்ம பரிசுத்தாவை நம்ம நடத்துறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஜெபம் பண்ணும்போது அவளை யாரும் என்ன செய்ய முடியும்? கேட்டுறது போல தெரியும். நிறைய காரியங்கள் இதெல்லாம் நினைப்போம், பா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, ஐயோ இந்த மாட்டம் நடந்தா அவ்வளவுதான், ஆண்டோட கிருபையா பாதுகாத்த. இதெல்லாம் வந்து கர்த்தர் தான் உங்க கூடவே உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்ப நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்யறாராம்? அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்க வீட்டுல என்ன செய்ய போதும் என்ன பண்ணுங்க? ஆமா, வேத வாசிங்க. நான் உண்மையே சொல்றேன், ஓப்பனாக சொல்றேன். சில நேரம் நான் யூடியூப்ல சில காரியங்களை பார்க்கும்போது கூட டக்குனு ஏதாவது ஒரு ரீல்ஸ்ல எதாவது வந்துச்சுன்னா இவங்க பார்த்தாங்க திட்டுவாங்க என்ன. உண்மையா சொல்றேன், சினிமா போடுறது கிடையாது, நாடகம் போடுறது கிடையாது. எத்தனை வருஷம் ஆகி போச்சு வீட்டுல. அப்ப என்னன்னா, உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. இந்த லாபத்துக்காக நான் சொல்றேன். உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாளையத்தை சுற்றி அவர் உலாவி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 22ஆம் அதிகாரத்துல இல்லையா 32 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 23:14 உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம். சில வீட்டுக்குள்ள கூட ஒரு ஸ்மெல் வரும். சில வீட்டுக்குள்ள போனா நிறைய பூச்சி கீச்சிங்க, பாம்பு பல்லி கிட்டி எல்லாம் இருக்கும். அவங்க அதோட வாழ்வாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம கர்த்தர் வரணும்னு சொன்னா நம்ம பாளையத்தை சுற்றி உலாவறாங்க. அப்படின்னா என்னது? நம்ம வீட்டை சுற்றி கர்த்தர் செய்யறாரு, உலாவிக்குள்ளே இருக்கிறார். ஒரு தூதர்களை பாதுகாப்பா வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு நிலக்காலுகளை நம்ம ரத்தத்தை பூசுறாங்க? அன்னைக்கு வாசகாலுக்கு என்ன செஞ்சாங்க? ஜபம் பண்ணி ஜபம் போட்டோம். எதுக்கு? சங்கார தூதன். நீங்க பாருங்க, நீங்க இந்துக்கள் கூட பாருங்க, மஞ்சள் தடையும் என்ன வைப்பாங்க? குங்குமம் வைப்பாங்க. அது என்னது? பிளட், ரத்தம். அவங்களுக்கே தெரியாம செஞ்சுக்கிறாங்க.
மஞ்சள் பூசிட்டு வாசக்காலுக்கு என்ன வைப்பாங்க? குங்குமம் வைப்பாங்க. அவங்களே தெரியாது. ஏன் குங்குமம் கேட்டு பாருங்க, தெரியாது. ஏன் கர்த்தர் ஆடி மாசமான கூழ் ஊத்துறாங்க? தெரியாது. ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எறும்புக்கு என்ன செய்யறது? கோல மாவு என்ன போடுவாங்க? இப்பதான் கோல மாவு. அப்ப என்ன மாவு? அரிசி மாவு. அது எறும்பு துண்டக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம். இது ஜீவனை காப்பாற்றுறதுக்காக அரிசி மாவுல போடுவாங்க. அது எறும்புகள்லாம் சாப்பிடும். நிறைய கதைகள் இருக்குது. அதை எடுத்தா ரொம்ப ஆயிடுவாங்க. நமக்கு எதுக்கு சொல்லுவாருன்னா, நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசும் போது தூதன் வருவானா, சங்கார தூதன் வந்து பார்ப்பானா, இந்த இடத்துல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, பலி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு சொல்லி அந்த வீட்டை கடந்து போயிடுவான். அந்த இடத்துல யார் பலி சொல்லி, ஏன்னா இது வந்து இஸ்ரேல் ஜனங்க மட்டும் அதை பண்ணாங்க. இவங்க யார் பண்ணல? எகிப்தியருங்க பண்ணல. அதனால எல்லாரையும் தகர்த்தது தலைச்சல் பிள்ளைலாம் சங்கரித்தானுங்க பைபிள். அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது நான் சில நிறைய இடத்துல பார்க்குறேன். வீடுகள்ல, ஆஃபீஸில், ஹாஸ்பிட்டலில் கூட பாட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. மைனூட்டா அவங்க கடவுளை பற்றி பாட்டுங்க இருக்குது. அவங்க கடவுளை பற்றி என்ன செய்யுது. நம்ம சில ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்குறேன், அழகாக பெட்மன்ஸ் பாட்டெல்லாம், ஐயா பாட்டெல்லாம் ஓடி இருக்குது. எதுக்குன்னா வீட்டில் எப்போதும் நல்லா என்னது நிகழ்ச்சிகளை, நல்ல பாடல்களை போட்டு கர்த்தரை துதிச்சு பாருங்களேன். இப்போ இந்த பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரையே நீ பாடு, அதெல்லாம் வரவே வராது. கர்த்தரை துதிக்கிற பாளையத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன்கிட்ட ஒப்பு கொடுக்கவும் விளையாடி கொண்டிருக்கிறார். ஆகையால் உன்னத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. உள்ள வரும்போது டப்பாங்குத்து பாட்டு போட்டு ஆடிங்கன்னா அதுவும் கூட வரும். அதுவும் கூட ஆடுவோம் டப்பாங்குத்து போட்டு. அதே நேரத்தில் ஒரு பாட்டை போட்டு, ஆண்டோட பாட்டை போட்டு பாருங்க, அந்த பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கும். நீங்க வியாபாரி பண்ண போறீங்க, நீங்க லாபம் எடுக்க போறோம், அதெல்லாம் விட்டுருங்க. உலகம் எனக்கு வேண்டாம், உலகம் எல்லாம் மாயம். உண்மையை நோக்கி பார்க்க பாருங்க. நாடகத்தை பார்த்து பைத்தியம் பிடித்திருக்கிற கண்மான கத்துடைய பிள்ளைகளே, அதை பார்த்து அழாதீங்க. இயேசு சமூகத்தில் அழுங்க. அவன் அழுவான், மாமியார் காலி கூட அது பிளான் போடுது. அதை பார்த்தா உனக்கு அது குத்தா வரும். மாமனாருக்கு விஷமா கேட்டு ட்ரை பண்ணுது, அதை பார்த்தா உனக்கு வரும். அவன் ஒருத்தர் 2 பேர் லவ் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தா நீ எப்படி என்ன பண்ணுவேன்? நமக்கு அந்த எண்ணம் வரும். விசுவாசம் செய்வான். இதுதான் பைபிள் படிக்கும்போது ஞாபகம் வரும். ஐயோ 5 மணிக்கு அது போயிடுவேன். அதை பார்த்துட்டு வந்து பார்க்குறேன் அவுட்டு பைபிள். அதான் பாயத்தை சுற்றி விழாவுறாங்க. நீ எப்போ தேடுவ, நீ எப்போ கூப்பிடுவ, நீ எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவ, நீ எப்போ ஜெபம் பண்ணுவ, நீ இயேசுவே நீ எப்போ என்னை கூப்பிடுவேன்னு சொல்லி உனக்கு ஆவலாய் உன்னோடு கூட பேசும்படி அவர் ரெடியா நிற்கிறார். அலையிலே சொல்லுமா, தயவு செய்து சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. விட்டு விடு, வெறுத்து விடு, ஜீவன் தப்ப ஓடிப்போ. விட்டுறாரு, விட்டு எல்லாத்தையும் விட்டு வா வா வான்னு கூப்பிடுறாரு. லோத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் மலைக்கு ஓடி போகிறேனால் முடியாது, முடியாதுன்னா அவுட்டு, உப்புதுனா மாறிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற கண்பானவர்களே, கர்த்தருக்கு சொல்ற தேவனுக்கு மணி. ஏன்னா தாயின் கருவில நம்மளை தெரிந்து கொண்டாங்க ஆண்டவர். நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா சும்மா இல்லை, தேவ சமூகத்திலே தாயின் கருவில உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நான் உண்மையில அடிக்கடி யோசிப்பேன், என்ன தவறு நம்ம செஞ்சது தெரியல, ஏசப்பாவுடைய பிள்ளையா நம்மளை மாற்றிருக்கிறேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன தவம் செய்தோனும் தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே, என்ன தவம் செய்தோனோ தெரியலையே.
என்ன தவம் நம்ம செஞ்சதே தெரியல, ஏசப்பாவுக்கு பிரியா மாறிட்டோம். கோடி கோடி கொடுத்தாலும் ரட்சிப்பு வராது, கோடி கோடி கொடுத்தாலும் ஞானஸ்தானம் வராது, கோடி கோடி கொடுத்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வராது, கோடி கோடி கொடுத்தாலும் இயேசு பிள்ளையா நீ மாறவே முடியாது. ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. ஏன் சொல்லுங்க, ஏன் வெளியேறப்பட்டது? வெளியேறப்பட்ட, அதாவது வெளியேறப்பட்டது, வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்துட்டார். அந்த பிளட்டுக்கு வெளியே இல்ல, வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டு உன்னை விடுதலை ஆக்கிட்டார். பாவத்துல, சாபத்துல, நரகத்துல எல்லாத்தையும் உன்னை விடுதலை ஆக்கி நம்மளை பாட வச்சிட்டார். என்ன தவம் செய்வேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே சதமா. சங்கீதம் 34 வசனம் சொல்ற, நீதிமானுக்கு அவனுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினால் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இயேசுக்கு சொல்லி எலும்பு என்ன செய்யல, முறிக்கப்படுங்க. ஒரு தடவை பியூலா தமிழ்மணியா ஆட்டோவை கால் மணி ஏறிச்சு, கால் புஷ்ஷும் வீங்கிடுச்சு. நான் சொன்னேன் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. நான் ஒரு தடவை பைக்கில் விழுந்துட்டேன், கையெல்லாம் வீங்கிடுச்சு, எலும்பு உடஞ்சிருக்கேன்னு சொன்னார். நான் உண்மையிலே சொல்றேன், தேவ சமூகத்தில் சாட்சியா சொல்றேன். ஒரு சபையில உட்கார்ந்து அப்ப சொன்னேன், நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய எலும்புகள். அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம், அவரே இட்டு பண்ணாரு, பாஸ்டர் வாங்க நீங்க நடக்க மாட்டீங்க, வாங்க இட்டு பண்ணாரு. இட்டு பண்ணா லைட்டா ஏர் கிராக்குனாரு. என்ன கிராக்கு? ஏர் கிராக்கு தானா சரியாயிடும். அப்ப எப்பெல்லாம் நீங்க கைத்தட்டி கர்த்தரை தொழுது கொள்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நீதிமானா ரட்சிக்கப்பட்டால் நீதிமான் தான் அவன். இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டால் நீதிமான் தான். இந்த நீதிமானுக்கு ஒரு சேதமும் வராது. அது மாத்திரம் கடைசியா ஊழியக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேல குற்றம் சொல்றார். சொல்லுமா, அவரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார்.
நாளையில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ண? முதல்ல கர்த்தரை தேடினேன், அப்புறம் பார்க்கணும், கூப்பிடணும், அப்புறம் டேஸ்ட் பண்ணணும், பயப்படணும். இவ்வளோ காரியங்கள் ஏதோ ஒரு பண்ண ஸ்தோத்திரத்தோட பண்ணீங்கன்னா இந்த 34ஆம் சங்கீதம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய ஆஸ்வதிக்கிற பிள்ளையாக மாற்றிடுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஒருவேளை ஸ்தோத்திரம் பலி நான் இடாமல் இருந்தேன்க்கா, என்னை மன்னிங்கப்பா. இந்த முதல்ல ஸ்தோத்திரம் பலியிடுகிறப்பா. ஸ்தோத்திர பலி மாத்திரமல்ல, உங்களை தேடுகிற பிள்ளையாக என்னை மாற்றும். தேடுகிற பிள்ளையாக மாத்திரமல்ல, எப்போதும் கூட கூப்பிடுகிற பிள்ளையாக என்னை மாற்றும். கூப்பிடுகிற பிள்ளையாக மாத்திரமல்ல, எப்போதும் ருசிக்கிற பிள்ளையாக என்னை மாற்றும். ருசிக்கிற பிள்ளையாக மாத்திரமல்ல, எப்போதும் பயப்படுகிற பிள்ளையாக என்னை மாற்றும். ஆண்டவரே, இந்த கிருபை என்னோடு இருக்கட்டப்பா சொல்லி ஒரு 2 நிமிஷம் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ண மூடுவாங்க, கண்ண மூடுங்க. ஆண்டு ஏற்பட்ட ஒரு ஜெபம். பிரைஸ் தி லார்ட்.